காலையில ஃபர்ஸ்ட் யார் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரேன் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் என் பையன் எழுந்திருச்சு வாங்கிட்டான். எனக்கெல்லாம் இது பெருசா இறங்காதுங்க. ஸோ நான் காலையில நல்லா தண்ணியா தக்காளி சட்னி செஞ்சுட்டு தோசை சுட்டுட்டேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஏன் உங்களோட குழம்பு எல்லாம் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு காரணம் நான் வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள்லயே நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்து தான் அரைக்கிறேன். என் குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி கூட ஹைலைட்ஸ்ல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ மத்தியானத்துக்கு ஆஸ் யூஷுவல் 1 pot ரைஸ் தான் ஏதாவது பண்ணணும். ஸோ அதனால நான் அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதை சிம்பிளா செய்யணும்னா எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, பூண்டு போட்டு தாளிச்சுக்கிட்டேன். சும்மா வாசனைக்காக ஒரு 2 துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுலயே காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். நான் புழுங்கல் அரிசியில தான் செய்யறேன், நீங்க பச்சரிசியில கூட செஞ்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம் பருப்பை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு உள்ள சேர்த்துக்கணும். இதுக்கு 4.5 கப் தண்ணி ஊத்தினீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கரெக்டா 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். சர்வ் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு சர்வ் பண்ணுங்க, அட்டகாசமா இருக்கும். சோ கத்திரிக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு எக்ஸலன்ட் காம்போ. அப்படியே என் ஹஸ்பண்டோட ஸ்டாஃப்க்கும் கொஞ்சம் சர்வ் பண்ண சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. எப்படி நம்ம சிம்பிள் சமையல் நல்லா இருக்குல்ல? ஸோ நாங்கள் லஞ்ச் வந்து இங்கே ஒரு 3-3:30 தான் சாப்பிட்றோம். நம்ம ஊர் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நைட் டின்னருக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரும்போது யோகட்லாம் வாங்கிட்டு வந்து மூவி பார்க்கறதுக்கு செட்டில் ஆயிட்டோம். ஸோ அவ்வளோதான், எங்கள் டே சிம்பிள் அண்ட் பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மூவி முடியறதுக்கு முன்னாடியே நான் தூங்கிட்டேன்.